இன்றைக்கி மார்னிங் பொறுமையாக ஒரு 9 o'clock மேலே தான் எழுந்தேன். நம்ம மார்னிங் சீக்கிரம் எழுந்து ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு கட்டணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் நம்ம கூட இல்லை. குழந்தைக்கும் ஸ்கூல் லீவு. ஸோ எழுந்து என்னத்தை சாதிக்க போகிறோன்னு பொறுமையாக ஒரு 9 o'clock மேலே தான் எழுந்தேன். எழுந்து ஹேர்க்கு ஒரு சின்ன பேக்கும் ஃபேஸ்க்கு ஒரு பேக்கும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். ஆக்சுவலி நான் போடும்போதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னன்னு தெரியல, அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நான் மறந்துடுறேன். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ரீனா உனக்கு இன்னும் பயிற்சி வேணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். பெருசாக அதுவும் ஹேர் பேக் போடலை. வெந்தயம் நைட் ஊற வச்சு இதில் கர்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் போட்டேன். ஃபேஸ்க்கு வந்து முல்தானி மட்டியில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டேன். ஏன்னா சம்மர் சீசன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தால் தான் ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கும். அண்டு சன்டேன்லாம் ஆகாமல் நம்ம ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க் ஆகாமல் இருக்கும். அதனால தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock கிட்ட தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ராப்ளம் இல்லை, நம்ம திவ்யா எல்லாமே செஞ்சு கொடுத்துருவா. நான் பொறுமையாக ஒரு 11 o'clock லன்ச் ரெடி பண்ணால் போதும். இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி தான் செய்ய போகிறேன். அது என்னன்னே தெரியாது, பிரியாணிக்கு எனக்கும் ஒரு பெரிய பாண்டே இருக்கும். நான் சந்தோஷம் துக்கம் எந்த மூடில் இருந்தாலுமே சரி, பிரியாணி கொடுத்தா நான் அந்த டைம் அப்படியே ஹாப்பியாக மாறிடுவேன். அந்தளவுக்கு பிரியாணி பிடிக்கும். என்னோட இந்த வீக்னஸை தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நான் ரொம்ப சேடாக இருந்தாலோ இல்லை நான் அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டே இருந்தாலோ எண்ட் ஆஃப் த இது ரீனா பிரியாணி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். என்னன்னே தெரியாது, அந்த வார்த்தையை கேட்கும் போதே நான் ரொம்ப ஹாப்பியாக மாறிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு பிரியாணி பிடிக்கும். நமக்கு இவ்வளோ பிடிச்ச பிரியாணியை நம்ம செய்ய கற்றுக்கலனா எப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா டைப் ஆஃப் பிரியாணியுமே செய்ய கற்றுக்கிட்டேன். அப்பப்போ செஞ்சு இப்போ நான் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டே ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி பிரியாணி செய்கிறது என்னமோ ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அதில் போட வேண்டிய மசாலாஸ்லாம் கரெக்டாக போட்டு சின்ன சின்ன மெத்தட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு சூப்பரான பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். கேர்டு, சில்லி பவுடர், சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவள் எப்போல்லாம் பிரியாணி செய்கிறாலோ அப்போல்லாம் கால் பண்ணி எங்கிட்ட சில டிப்ஸ்லாம் கேட்பா. நானும் சொல்லுவேன், ஒவ்வொரு வாட்டியும் செய்யும் போதும் கேட்பான், இன்னுமா நீ கற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவள் ஒரு நாள் சொன்னால், இதெல்லாம் ஒரு கலடி, உனக்கு வந்திருக்கு எனக்கு வரலை அப்படின்னு சொல்லுவாள். பட் ஆக்சுவலி அதெல்லாம் உண்மை கிடையாது. நமக்கு ஆர்வம் இருக்கணும். நம்ம ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டோம்னா எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் வந்துடும். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வைக்கிறது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறது, புதினாலாம் கிள்ளி வைக்கிறது, இந்த மசாலா ஐட்டம்ஸ் இந்த பட்டை சோம்பு லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது, சிக்கனை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் பிரியாணி செய்யும் போது நம்ம எதுவுமே மிஸ் பண்ணாமல் செய்ய முடியும், டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பிரியாணி செய்யும் போது என்ன பண்ண போகிறேன்னா, உங்களோட ஒரு சில கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அந்த கமெண்ட் வந்து நான் அங்கே ரிப்ளை பண்ணுறது வந்து கிளியராக பண்ண முடியலை. ஸோ அப்படியே வீடியோலேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஏன்னா அடிக்கடி சில கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அப்படி ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, உங்கள் கிச்சன் டூர் காட்டுங்கன்னு கேட்குறீங்க. என் கிச்சனை டூர் காட்டுற அளவுக்கு ஃபஸ்ட்டு பெரிய கிச்சன் இல்லை, ரொம்ப சின்ன கிச்சன் இது. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால கண்டிப்பாக நான் காட்டணும். அது கண்டிப்பாக நான் ஒரு நாள் காட்டுறேன். திருப்பி கேட்டிருக்கீங்க ஒரு சிலர். பட் கண்டிப்பாக நான் காட்டுறேன், சரிங்களா? அப்புறம் இன்னொரு கமெண்ட்டை, நம்ம ஷாரி பாப்பாவுக்கு ஹேர் பேக் போட்டு அந்த வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் 1-2 பேர் இல்லை, நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த கேட்டிருந்தீங்க. அது என்னென்னா, அந்த வீடியோவில் பாப்பாவுக்கு கண்ணு பார்க்க கருப்பாக தெரியும். ஸோ ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பாப்பா நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறா போல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொருத்தவங்க பாப்பாவுக்கு பாருங்கள் டாக் சர்க்கிள், அவள் வீக்காக இருக்கா போலக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொருத்தவங்க பாப்பாவுக்கு ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குக்கா, கொஞ்சம் என்னென்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸ்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு நோட் பண்ணி எவ்வளோ அக்கறையாக கேட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பட் அதுக்கான விளக்கம் நான் தரணும் இல்லையா? பாப்பாவுக்கு நேரில் பார்க்க கண்ணுலாம் கருப்பாலாம் இருக்காது. பட் அவள் கொஞ்சம் வீக் தான். அவள் எப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டு. அப்பப்போ பேக் பெயின் வந்துடும், வெளியெல்லாம் அலைச்சல் பட மாட்டா, ரொம்ப டயர்டாகிடுவா சீக்கிரத்தில். மற்றபடி டாக் சர்க்கிள் வர அளவுக்குலாம் அவள் வீக்காக இல்லை. அன்றைக்கி ஏன் அப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாப்பாவுக்கு முன்னாடி ட்ரைபாட் செட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரைபாடில் மொபைல் வந்து பிரெத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடி ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் இருக்க வெளிச்சம் அவன் மேலே படுது. பட் அந்த மொபைலோட நிழல் மட்டும் அவன் 2 கண்ணில் படுது. அதனால் உங்களுக்கு பார்க்க வந்து அந்த நிழல் படுறதுனால கண் மட்டும் டாக் சர்க்கிள் இருக்க மாதிரி தெரியுது, மற்ற இடம்லாம் வெளிச்சமாக தெரியுது. நான் நல்லா நோட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் வேணால் கூட இன்னொரு வாட்டி நல்லா பாருங்கள். மற்ற வீடியோஸ்லாம் கூட பாருங்களேன், பாப்பாவுக்கு கண்ணில் டாக்காலாம் இருக்காது. அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு ஹேர் பேக் போட்டால் கோல்ட் ஆகுது, நாங்கள் எப்படி ஹேர் கேர் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு அடிக்கடி கோல்ட் ஆகுற பாடியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹேர்க்கு பேக்லாம் போடவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த போடுற ஹெர்பல்ஸ் எல்லாமே அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி ஹெர்பல் ஆயிலாக ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு வழியாக பிரியாணியை சமைச்சு முடித்து தம் போட்டு வச்சாச்சு. ஒரு 15 minutes வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து நாட்டு முட்டை.
இது வந்து டாடி நமக்காகவே கோழி வளர்க்குறாரு. ஆக்சுவலா எனக்கு கோழி வளர்க்குறது செட்டே ஆக மாட்டேங்குது. நிறைய டைம் கோழி வளர்க்குறாரு. பட் என்ன ஆகுதுன்னா ஏதாவது அதுக்கு நோய் வந்துடுது, நோய் வந்து செத்துடுது. அந்த மாதிரி நிறைய லாஸ் ஆகுது கோழி வளர்க்கும் போது. நாங்களும் வளர்க்காத டாடின்னு சொன்னா கூட அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு அடிக்கடி ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுது. ஷாரி பாப்பா வேற ரொம்ப வீக்கா இருப்பா. பார்க்கதான் புசு புசுன்னு இருப்பான். ஒரு எதுலயே சாயாம உட்கார மாட்டான். முதுகு வலின்னு சொல்லுவா. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் டயர்டா இருக்கு, கால் வலிக்குது. எப்பவுமே ரொம்ப சாஃப்டா இருப்பா. இங்க வெளியே கூட்டினாலே டயர்ட் ஆயிடுவா. ஸோ அதனால டாடி என்னன்னா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு முட்டை கொடுக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு. ஆனா நம்ம கிட்ட வெளியே நாட்டு முட்டை கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் ஒரு முட்டை வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய். சரி என்ன பண்ணாருன்னா அதுக்காக கோழி வாங்கி வளர்ப்பாரு. அது ஒரு டைமா அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஆனாலும் அவரும் அது விடாமுயற்சியா அதுக்கு என்னென்ன நோய் வருது இதெல்லாம் அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அகைன் கோழி வாங்கி வளர்த்துட்டு இருக்காரு. இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி நாட்டு முட்டை கொடுத்துருவாரு. ஸோ இன்னைக்கு பிரியாணிக்கு இந்த எக் வேக வைக்க போறேன். பட் இன்னைக்கு நிறைய பேர் தம்பி வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றோம். ஸோ எக் பத்தாது. என்ன பண்ணலாம்னா 2 நம்ம கடையில் வாங்கின முட்டை, ஸோ நாட்டுக்கோழி முட்டையோட நம்ம 2 கடையில் வாங்கின முட்டை இதையும் சேர்த்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து மக்கள் தொகை அதிகம். ஸோ இதை இது பண்ணிக்கலாம். அடிக்கிற வெயிலில் கிச்சனுக்குள்ளே நின்று சமைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. சமைச்சு முடிச்சு கிச்சனை விட்டு வெளியே வந்தால் என்னமோ ஒரு நரகத்துக்குள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலு. அப்படி வேர்த்து கொட்டுது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போடுறா ஒரு கொண்டையன்னு சொல்லி நல்லா தூக்கி கொண்டையை போட்டாச்சு. அப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. நான் இருக்கிற டயர்டை பார்த்து நம்ம திவ்யா ஒரு லெமன் ஜூஸை போட்டு கொடுத்தா. அது குடித்த பிறகு தான் எனக்கு மூடே நார்மல் காய்ச்சி. அதுக்குள்ளே நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாமே அத்தை பசிக்குதுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அவங்களோடவே பேசி விளையாடிட்டு இருந்தேன். இந்த மேடம் என் தம்பியோட 2வது பொண்ணு. பார்க்க அப்பாவியாக இன்னசென்ட்டாக இருப்பா. பட் பேசினா ரொம்ப பேசுவா. நான் இவளை வந்து பூச்சிக்காரன்ட்டு பிடிச்சி கொடுத்துருன்னு மிரட்டினா இன்னும் நான் பூச்சிக்காரன்ட்டு பிடிச்சி கொடுத்துருன்னு இவன் என்ன சொல்லுவா. இதை பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பொண்ணு மூஞ்ச பார்த்துக்கோங்க, இந்த பொண்ணு நாங்கள் வந்து சேலுக்கு போட போகிறோம், விற்க போகிறோம். உங்களுக்கு யாரு வேணாலும் வாங்கிக்கலாம். மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, 2 கண் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதை நாங்கள் விற்க போகிறோம். ரேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்ன பின்ன நம்ம பார்த்து கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம தம் போட்ட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே வரும் பாருங்கள் ஒரு ஃபீலு. என் ஹஸ்பண்டை பார்த்தா கூட எனக்கு ரொமான்டிக் சாங்ஸ்லாம் ஞாபகம் வருமானு தெரியாது. இதை பார்த்தா எனக்கு எல்லா சாங்ஸுமே ஞாபகம் வந்துடும். அப்புறம் சமைச்ச பிரியாணியை பக்கத்தில் நம்ம திவ்யா ரூமுக்கு கொண்டு போய் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா அவங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பால்கனி இருக்கும், அதில் நல்லா காற்று வரும். ஸோ அங்கே போய் உட்காந்து ஃபேமிலியாக நம்ம குட்டீஸோட கதைலாம் பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் நல்ல தூக்கத்தை போட்டோம். ஏன்னா ஈவினிங் எழுந்து நம்ம தோட்டத்தில் போய் விளையாடுவாங்க பசங்க எல்லாருமே. ஸோ நல்லா தூங்கி எழுந்து போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளையாடலான்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்து நேராக தோட்டத்துக்கு போயாச்சு. தோட்டத்துக்கு போனதுமே சொல்லவே தேவையில்லை, சூப்பரான காற்று வரும். எப்போவுமே ஈவினிங் டைம் தோட்டத்தில் தான். அங்கே தான் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு நல்லா கதை பேசிட்டு அப்படியே டாடி எங்கள் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுவார். எந்தெந்த செடி எப்படி வளர்ந்துருக்கு, சில செடியில் என்னென்ன காய் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்து ரசிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி சொல்கிறதுனே தெரியாது, அந்த மாதிரி காற்று வரும், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நம்ம குட்டீஸ் எல்லாமே விளையாட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. என்னென்னா அங்கே போனாலே மண்ணில் தான் விளையாடுவாங்க. பட் அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டாடி சொல்லுவார், அந்த காலத்துலலாம் மண்ணில் தான் விளையாடுவாங்க, எவ்வளோ நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருந்தாங்க, விடு பசங்களை அப்புறம் குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சரி நானும் விட்டுருவேன். இவங்க கிடைச்சது தான் சான்ஸ்ன்னு சொல்லி இட்லி செய்கிறேன் தோசை செய்கிறேன்னு எல்லாம் செஞ்சு எங்களையும் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. அப்படியே நானும் சாப்பிட்டு அவங்களுக்கும் ஊட்டி அப்படியே விளையாடுவோம். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடும். அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச நித்தியமல்லி பூவை அங்கேயே பறித்து கட்டி கொண்டு வந்துடுவேன். இந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.